300 கோடி ராசா ஆமாங்க. நம்ம சங்கர் சார் டைரக்ட் பண்ணி ராம் சரண் நடித்த படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்தோட பட்ஜெட் 500 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதோட மொத்த வசூலில் 200 கோடி தான் தொட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 300 கோடி லாஸ் ஆகிருக்கு. சங்கர் சாருக்கு இந்தியன் 2 கேம் சேஞ்சர்னு சொல்லி தொடர்ந்து ஃபெயிலியராக வந்துட்டுருக்கு. ஹோப் ஸோ இந்தியன் 3யும் அதுக்கு அடுத்து வர படமும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆக்டர் விஜய் சார் இருக்கார்ல, இப்போ அவர் ஓனாக பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கார். அவர் இப்போ முழு நேர பாலிடிக்ஸில் இறங்க போகிறாருல்ல. இப்போ ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. அது முடிஞ்சு அப்படின்னா ஃபுல் டைம் அரசியல்வாதி ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால ஒரு டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்தில் டிவி சேனல் தேவையா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 200 கோடி சம்பளம். ஆமாங்க, நம்ம அஜித் சாருக்கு ரெட் ஜெயின் மூவி வந்து 200 கோடி ஆஃபர் பண்ணியிருக்காங்க சேலரியாக. அவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்தி வச்சுருந்தாங்க இத்தனை நாளாக. இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அது அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ விஷ்ணுவர்தன் வந்து அடுத்தது அஜித் சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படத்தை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 200 கோடி ரூபா சேலரி பேசியிருக்காங்க. விஷ்ணுவர்தன் அஜித் சார் காம்போ வந்து எப்போவுமே தோற்றதில்லை. எல்லாமே நல்ல படமாக தான் வந்திருக்கு. இந்த படமும் நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம். ஓடிடியில் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிறதில்ல. மஸ்ட் வாட்ச் மூவி தான் ஐடென்டிட்டி. இது மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி எல்லாத்தினாலையும் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்லையும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. வரப்போகிற 31ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது. என்ன ஓடிடின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா நியூஸுக்கு மறக்காமல் டியூட்டி டிவியை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சோஷியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.